விஜயகுமார், இதுல அதிமுகவுடைய நிலைப்பாடு அப்படின்றப்போ ஏக்நாத் சிண்டேவை தேடக்கூடிய இடத்துட்டு பாஜக வந்துருச்சா, அல்லது எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து கூட்டணி வலுப்பெறணும், குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 கட்சிகள் வலுவாக இருந்தாதான் திமுகவினுடைய கூட்டணிக்குள்ள நம்ம ஒரு கூட்டணி வியூகத்தை கட்டியிருக்கிறோன்ற இமேஜை காப்பாற்ற முடியும் இருக்கு இல்லையா, அந்த புள்ளியில பாஜகவோடு சேர்றதுக்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறாரா? அதாவது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர், அண்ணன் பேசும்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது ஒரு திருமண நிகழ்வுக்கு கலந்துகிறது தமிழர்களுடைய பண்பாடு என்பது இன்முகத்தோட வரவேற்பு தான். அந்த வரவேற்றதுனால வேண்டி நாங்கள் அடிமையாக மாறிட்டோன்ற மாதிரி அந்த தோணியில் அண்ணன் பேசுனதை அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன். அதாவது எத்தனை ஏக்நாத் சிண்டேக்களை அதிமுகவில் உருவாக்கணும் என்று நினைத்தாலும் அதை உருவாக்க நினைப்பவர்கள் ஏமாந்தது தான் போவார்களே தவிர அதில் வெற்றி பெற மாட்டார்கள். இது திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒரே ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். எஸ்பி வேலுமணின்றவர் மேற்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய முகமாக இருக்கிறவர், ரொம்ப பவர் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ்க்குள்ள அதிமுகவினுடைய கட்சி உட்கட்டமைப்புக்குள்ள இருக்கிறான்றப்போ அப்படிப்பட்டவருடைய நிகழ்ச்சிக்கு இபிஎஸ் போகாம இருக்கிறதும், அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும், அமித்ஷாவை போய் எஸ்பி வேலுமணி சந்திக்கிற இந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா, இந்த 3 புள்ளிக்கு நீங்க அவங்க இடத்துக்கு தானே அதுக்கு பதில் சொல்றேன். ஏன் அவர் திருமணத்துக்கு கலந்துக்காம அவர் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு தான் கலந்து கொள்வதற்காக தேதி கொடுத்திருக்கிறார். அவர் திருமணத்துக்கு முன்னாடி தேனியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். உடனே அவர் திருமண நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளவில்லை. அப்படி என்ன, அவர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறதுக்கு தான் தேதி கொடுக்குறார். இப்போ திருமண வரவேற்பு நடக்க போகிறது. அதில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொள்ள போவார். தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் தீண்டத்தகாத கட்சி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் 2 கட்சி, ஒன்று திமுக கட்சி தலைமையில் ஒரு கூட்டணியும், இன்னொன்று அதிமுக தலைமையிலான கூட்டணியும் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள போகிறது. அதாவது இருக்கிற அப்படியே தொடர கட்சிகள் கூட்டணி தொடருமா? நீங்க சொல்றப்பையும் தமிழ்நாட்டுல தீண்டத்தகாத கட்சி எதுவுமே கிடையாது. அதை சொல்லிட்டு பாஜகவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எங்களுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்கிறார் அதுதான். அதாவது திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வாக்குகள் சிதறாமல் எல்லோரும் ஒரு கொடையில் இன்னும் 6 மாசம் இருக்கு. திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சி யார் யாரு சொல்லுங்களேன். திமுகவை எதிர்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சியும் தான் திமுகவை எதிர்க்குது. அவங்க கூட்டணி, அவர்கள் கூட்டணி அவங்க கூட்டணியை தவிருங்க. நீங்க திமுக கூட்டணியில் அப்ப பாஜக எதிர்க்குது இல்ல, அதுக்கு பாஜக எதிர்க்கல, நாம் தமிழர் கட்சி எதிர்க்கலையா, பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கலையா? அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை தவிர்த்து மீதி இருக்கிற அனைத்து கட்சிகளும் திமுகவை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது ஒரு கூட்டணி கட்சி ஒரு நிமிஷம் நீங்க திமுக தாவேகா எதிர்க்குது, நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது, பாஜக எதிர்க்குது, இது 3யும் ஒரே இடத்துல வச்சு ஒரு கூட்டணி அமைச்சிட முடியுமா? ஏங்க எல்லாமே கடைசி நேரம், இன்னும் 6 மாசம் இருக்குங்க. அரசியல எது வேணாலும் நிகழலாம், என்ன வேணாலும் அதிசயம் நடக்கலாம். இப்போ அடிப்படையான கேள்வி, பாஜக அதிமுக கூட்டணி ஏற்கனவே இருந்தது, இப்ப சேர்றதுக்கான சமிக்கை ஒரு திருமண நிகழ்ச்சிக்குள்ள ஒரு நிகழ்வு நடக்குது. திருமண சமிக்கை எல்லாம் கிடையாதுங்க. அது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு அவர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் வராரு, வரவருக்கு வரவேற்பு கொடுக்குறோம். நான் வேணா சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோட கூட்டணி வைக்கலன்னா திமுகவை உடைப்பதற்கு, பாட்டாளி மக்கள் கட்சி உடைப்பதற்கு திமுக தயாராகவே இருக்கிறது. அதனாலதான் ஜி.கே. மணியனுடைய கல்யாண திருமணத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டார். இல்ல நான் சொல்றேன், ஏன்னா ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியை தீரன் தலைமையில உடைச்சது திமுக. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம், ஒரே நிமிஷம் இருங்க விபி கலைராஜ், ஒரே நிமிஷம் இருங்க. இத்தனை நாளா அதிமுக பாஜக கூட சேரலன்னா அதிமுக உடைச்சிருவாங்க, 4 அணியா ஒரு செங்குத்து பிளவு இருக்கும் நடந்திருக்குது. கற்பனையில நீங்க நடந்திருக்குது. இதே அதிமுகவை சார்ந்த, ஏன்னா இது வரலாறு நடந்திருக்குல்ல. புதுசா இருக்குது. கட்சியை ஏற்கனவே உடைத்த வரலாறு திமுகவுக்கு உண்டு. தீரன் தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வரலன்றதுனால உடைச்ச வரலாறு உண்டு. முஸ்லிம் லீக் சமது லத்திப்ப உடைச்ச வரலாறு திமுகவுக்கு உண்டு. எல்லாமே உண்டு. இப்போ அதுக்கான புள்ளி எங்க வந்திருக்குது? திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறப்போ, அவங்களுக்குள்ள கொள்கை ரீதியிலான கூட்டணின்னு இருக்கும் பொழுது, ஏன் பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு கட்சியை உடைச்சி அவங்களை இங்க இழுத்துட்டு வந்து அவங்களுக்கு ஒரு 20 சீட்டு கொடுத்து தன்னுடைய சீட்டை இழக்க வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு ஏன் வரணும்? இது அதாவது கடைசி நேரம் வரை மாற்றம், கட்சியில் அவர்களோடு கூட்டணியில தொடர்வார்கள் என்பதற்கான அறிகுறிகளை எதுவுமே தென்படல. இது விடுதலை சிறுத்தை கட்சி என்ன சொல்லுது, நாங்கள் வளர்ந்து விட்டோம், எங்களுக்கு 2 இலக்கத்தில் சீட்டு வேணும்னு கேட்கறாங்க. இப்ப 10 சீட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திமுக கொடுத்தா, மற்ற கட்சிகள் அதுல மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு, மதிமுக இருக்கு, அவர்களும் 10 சீட்டு கேட்பார்கள் இல்ல? கேட்கும் போது கூட்டணியில பிரச்சனை வருமா வராதா? இதெல்லாம் இருக்குங்க. அதாவது கடைசி நேரம் வரலையும் எல்லாமே வரும் இருக்கு.
அதாவது வந்து 2006 ஒரு உதாரணத்தை சொல்றேங்க. 2006ல மதிமுக திமுகவோட கூட்டணியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திருச்சி மாநாட்டில் வைகோ அவர்களை வரவேற்று பேனர் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா மதிமுகவுடைய தலைவர் அதிமுகவுடன் 35 சீட்டை வாங்கி கொண்டு அதிமுக பக்கம் கூட்டணிக்கு போனார். இப்படி கூட்டணிகள் எல்லாருமே மாறுபட்டதுதான். இதை இப்பே பேச முடியாதுதான். எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாரு 6 மாசம் பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப அதுல இன்னொரு சூட்சமும் இருக்குது. இப்பவே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா எங்க திரும்பவும் பாசிச பாஜக அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சதுன்னு ஒரு அரசியலை கிளப்பி அதன் மூலமா வாக்கு வங்கியை சிதைப்பாங்கல்ல. அதாவது திமுக கூட்டணி தொடர்றதுக்கே காரணம்னா பாரதிய ஜனதா கட்சியோட எதிர்ப்பு தான். அந்த பாரதிய ஜனதா கட்சியோட காரணத்தை வச்சு ஒரே நிமிஷம் அந்த கூட்டணி தொடராது. 2016 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய சமாச்சாரம் எல்லாமே பாஜக டியூன் பண்ற அல்லது பாஜக இயக்குகிற ஒரு அடிப்படையில் தான் நடக்குதுன்னு தானே பரவலா சொல்றாங்க. எங்க அப்படியா இருந்தா அண்ணன் பேசும்போது சொன்னாரு, அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் இல்ல, அவர்களுக்கு மத்தியில பிரதமராக வேண்டும் என்பதுதான் நோக்கம் அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவை ஏக்நாத் ஷிண்டேக்களை வச்சு உடைச்சிருக்க வேண்டுமே, அப்போதே முயற்சி பண்ணார்கள். ஓபிஎஸ் ஏன் தர்ம யுத்தம் நடத்தினாரு? அவருடைய பதவிக்காக சுயநலத்திற்காக அவர் நடத்தியதை தவிர வேற எதுக்காகவும் இல்லை. அது அவரை தூண்டி விட்டது யாரு? தூண்டி விட்டவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணாங்க? அதனால வேண்டி பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல எந்த கட்சியுமோ அதிமுகவுக்கு வழிகாட்ட முடியாது. அதிமுக என்பது புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் தான் எங்களுக்கு ஒரே ஆள். அவர் சொல்றது தான் இலக்கு. எல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டு திருமணத்திற்கு போகவே இப்படி எல்லாம் ஆகணும்னு நம்ம கற்பனை செய்து கொள்ள முடியாது. குறுக்கிட்டு இருக்கேன் அவர் அவங்கள நீங்க உடைச்சிய பாமக நாங்கள் உடைச்சிட்டோம் அப்படிலாம் சொல்றாரு. அவரு தேமுதிக யார் உடைச்சது? காங்கிரஸ் யார் உடைச்சது? கோவை செல்வராஜ் எல்லாம் பிரிஞ்சு போனாங்கல்ல, யார் உடைச்சது? இதெல்லாம் நான் பேசக்கூடாது. எனக்கு சமத்துவ மக்கள் கட்சி கேளுங்க, கொஞ்சம் இருங்க. அது மாதிரி இந்த உடைக்கிற கதைக்கு வந்து மணிமண்டபம் 21 பேரை சுட்டு கொண்டாங்க. எம்ஜிஆர் ஆட்சி தான் சுட்டு கொண்டாங்க வன்னியர்களை. அதுக்கு வந்து இப்போ 21 மணிமண்டபம் வந்து இன்னைக்கு கட்டியிருக்காரு. இன்றைய முதலமைச்சர் கட்டி திறந்து வச்சாரு. அதுக்காக நாங்கள் வந்து பாமக கூட உறவு வச்சுட்டு சொல்ல முடியுமா? இதெல்லாம் வந்து சும்மா தேவையில்லாத குற்றத்தை. இளையராஜாவுக்கு போய் பாராட்டு தெரிவிச்சாரு எங்க முதலமைச்சர். அதுக்காக நாங்கள் பிஜேபிக்காரரு, அதுக்காக பிஜேபியில் சேர்ந்துட்டாரு சொல்ல முடியுமா? ஆதரவுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு இருக்க வருத்தம் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமியை அடிவேளை பார்த்து அறுத்து விட போகிறார்களே, அவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா பிஜேபி அந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களிடத்தில் ஏக்நாத் ஷிண்டேக்கள் இருக்கிறார்கள், அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று தான் நாங்கள் சொல்றோம். நாங்க அதில் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. கூட்டணி கட்சி நீங்க ஸ்ட்ராங் பண்ணீங்க சார். ஏக்நாத் ஷிண்டேக்களை உருவாக்கவே முடியாது சார் அதிமுகவில். பேசலாம்.